சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா ரியாக்ட்டா தான் இருக்க போகுது. ஸோ, நான் இப்போ வந்து புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரியாக்ட்ல. நீங்க வந்து இந்த சீரியஸ் கன்டின்யூ பண்ணாங்க. லைக் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேட்ஜ் இந்த சீரியஸ்லேருந்து கத்துக்கலாம். ஓகேங்களா? ரியாக்ட்ட பத்தி. ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட்னா என்ன? அதோடைய யூசஸ்லாம் என்னென்ன யூசஸ் இருக்கு? அதை எதுக்காக இங்க மார்க்கெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் ட்ரெண்ட்ல? அதே மாதிரி அதை பற்றி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன அண்ட் காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னா என்னன்றது பார்ப்போம். ஓகேங்களா? லைக் ஃபர்ஸ்ட் ரியாக்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? லைக் ரியாக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஐ வெப் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரியாக்ட்ங்கிறது வந்து ஃப்ரேம் ஒர்க், ஆனால் அது பியூர் அண்ட் பியூர் லைப்ரரி. இந்த ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைப்ரரினா என்னங்கிறத வந்து பின்னாடி வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். லைக் டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முன்ன சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரியாக்ட்ங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஐ வெப் அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ லைக் இது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கூட சொல்லுவாங்க. லைக் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்னென்னா லைக் நம்ம வந்து ஒரு வெப்பேஜை வந்து க்ரோமில் போய் ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா லைக் ஃபஸ்ட் டைமே அந்த வெப்பேஜுக்கான அப்ளிகேஷனுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைமே லோட் ஆயிரும் சர்வர்லேருந்து. லைக் இது வந்து ரீலோட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. லைக் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்றதை வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் பின்னாடி வர ஸ்லைட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து புரியும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எதுக்காக ரியாக்டை வந்து லேர்ன் பண்ணணும் அண்ட் அதோடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இதோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட்டில் ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளுடைய கற்றுக்கிறது கம்பேர் டு லைக் ஆங்குலர்ன்றது வந்து ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. பட் பியூர் அண்ட் பியூர் ரியாக்ட்ங்கிறது லைப்ரரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் வெப் அப்ளிகேஷனையும் சப்போர்ட் பண்ணும் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் ரெண்டுமே இது வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சீம்லெஸ்ஸாக இருக்கும் கம்பேர் டு ஆங்குலர் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் ரியாக்டுடைய லைக் லைப்ரரின்னு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது வந்து சீம்லெஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரியாக்ட் வந்து கம்ப்ளீட்டாக விர்ச்சுவல் டாம்னு சொல்லுவாங்க. லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குரோமில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டாம்னு ஒரு ஆப்ஜெக்ட் மாடல் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ன்றது தான் டாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வந்து குரோம் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் தான் யூஸ் பண்ணும். பட் ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டாம்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸில் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டை வந்து கிரியேட் மெயின்டைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் டீம் வந்து அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டன் வால்கேன்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரியாக்டை வந்து கண்டுபிடிச்சவர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா லைக் லைப்ரரினா என்ன, ஃப்ரேம் ஒர்க்னா என்ன. லைக் லைப்ரரியும் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அண்ட் லைக் ஸ்கூலுக்கும் போவீங்க. ஓகேங்களா? நீங்கள் சில்ட்ரன் நீங்கள் வீட்லேயும் இருக்கீங்க ஸ்கூலுக்கும் போகிறீங்க. என்னன்னா லைக் நீங்கள் வீட்டில் செய்கிற வேலையை வந்து ஸ்கூலில் செய்ய முடியாது. விச் மீன்ஸ் லைக் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஃப்ரீயாக செய்ய முடியும். பட் அதே வந்து ஸ்கூலில் வந்து அந்த விஷயத்த ஃப்ரீயாக செய்ய முடியும். ஸோ லைக் ஐ வில் டெல் யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுடைய நோட் பென் அதெல்லாம் வந்து வீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் வைப்பீங்க. லைக் டேபிள் மேலே வைப்பீங்க, உங்களுடைய ஒர்க் பிளேஸில் வைப்பீங்க, எங்கே வேணாலும் வைப்பீங்க. பட் ஸ்கூலுன்னு வந்துட்டால் ஸ்பெசிஃபிக்காக பெஞ்சில் தான் உங்கள் பிளேஸில் தான் நீங்கள் அந்த உடைய நோட் பேடெல்லாம் வைக்கணும். ஓகேங்களா? பைக் அது மாதிரி தான் வந்து ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரி. ஃப்ரேம் ஒர்க்னால் என்னென்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டு வந்து ரூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதே வந்து லைப்ரரிக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. லைக் நீங்கள் வந்து அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தகுந்த மாதிரி கோடை வந்து ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க்கும் லைப்ரரியோட டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்னென்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் இது வந்து நீங்கள் லைக் ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டைமே வந்து நீங்கள் ப்ரௌசரில் ஹிட் பண்ணும்போது அது வந்து எல்லா கண்டென்ட்ஸும் வந்து நம்ம சர்வர்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைமே அதோடைய கன்டென்ட்ஸ் எல்லாமே லோட் ஆகிறதுனால லைக் இதில் வந்து ரியாக்ட்ங்கிற ஒரு ரியாக்ட் வந்து விர்ச்சுவல் டாம்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பேஜ் வந்து ரீரெண்டரே ஆகாது ஓகேங்களா. ஸோ லைக் அதோடைய யூஐ அப்டேட் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ரீலோட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் நீங்கள் இப்போ ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் லிஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும், லைக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ண என்ன ஆகும்னா பேஜ் ரீலோட் ஆகாது, லைக் யூஐ மட்டும்தான் ரீரெண்டர் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரியல் டாம்னா என்ன, விர்ச்சுவல் டாம்னா என்னன்னு பார்ப்போம் ஓகேவா. லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டாம்னா என்ன, விர்ச்சுவல் டாம்னா ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. லைக் இதுதான் வந்து ட்ரீ லைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வந்து தான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ன்றது என்னன்னா நீங்கள் ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட்ஸ். லைக் உங்கள் வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ஹெச்டிஎம்எல் இருக்கணும். ஹெச்டிஎம்எல்ல வந்து ஹெட்டர் டேக் இருக்கணும், பாடி டேக் இருக்கணும். இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட்ஸ். இன்பில்ட்டாக வருது இது எல்லாமே வந்து கண்டென்ட்ஸ். இது எல்லாமே வந்து கண்டென்ட்னு சொல்லுவோம். லைக் இது எல்லாமே சொல்லலாம். பிலோ ஹெட்டில் அண்டு பாடியில் இருக்கிறது எல்லாமே கண்டென்ட்னு சொல்லுவோம். ரியாக்ட் என்ன பண்ணோன்னா விர்ச்சுவல் டாம்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணோம். என்ன ஆகும்னா ஸோ ரியல் டாமுடைய ஒரு ஒரிஜினல் காப்பியை வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கும். என்ன பண்ணுன்னா ஸோ நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் டாம் வந்து ரியல் டாம் கூட கம்பேர் பண்ணும். என்னன்னா இங்கே யூஎல்னு இருக்குது. சப்போஸ் நான் இங்கே என்ன பண்ணியிருப்பேன்னா லைக் ரியாக்டில் எல்ஐன்னு மாற்றிருப்பேன். எல்ஐன்னு மாற்றும் போது இது வந்து கம்பேரிஷன் நடக்கும். லைக் விர்ச்சுவல் டாமுக்கும் ரியல் டாமுக்கும் ஒரு கம்பேரிஷன் நடக்கும். ஸோ இதை வந்து கம்பேரிஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா லைக் இதை வந்து ரீரெண்டர் ஆகும். ஆனால் ரீரெண்டர்ன்றதை வந்து வெப்பேஜை ரீலோட் பண்ணாது. என்ன ஆகும்னா அதோடைய யூஐ உடைய பேஜஸ் மட்டும் மாற்றும் ஓகேங்களா. ஸோ இதை பேர் வந்து ரீகன்சலேஷன்னும் சொல்லுவாங்க ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இன்டர்வியூவில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. வாட் இஸ் லைக் ரியல் டாம் அண்ட் வர்ச்சுவல் டாம். லைக் இங்கே என்ன லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ரியல் டாம் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது தான் வர்ச்சுவல் டாம். லைக் இதை வந்து நான் வந்து லைக் அப்கமிங் லைக் வீடியோஸில் சொல்கிறேன் என்ன வந்து ப்ராசஸ் ஆகுன்றத ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் இந்த ரியாக்டை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னு மெயினாக சொல்லுவாங்க. ஸோ காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னா லைக் நீங்கள் சப்போஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்டுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லைக் ஒரே மாதிரி தான் சிமிலர் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே கார்ட்ஸுங்கிற செக்ஷன் இருக்கும். என்னென்னா அதனுடைய இமேஜஸ் வேறு இருக்கும், ப்ரைஸ் ரேஞ்ச் வேறு இருக்கும். ஸோ அது வந்து காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா லைக் அந்த கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு கார்ட்ஸுக்கும் வந்து திரும்ப திரும்ப கோட் எழுத தேவையில்லை. லைக் ஃபார் தி அமேசான் வெப்சைட்டுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும், ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சில ப்ரீ ரெக்வஸ்டஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரியாக்ட் கற்றுக்கணுன்னா லைக் ஹெச்டிஎம்எல் கற்றுட்டு வாங்க, சிஎஸ்எஸ் கன்ஃபார்ம் கற்றுட்ருக்கணும், ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் எல்லாமே தெரியணும். ஜாவா ஸ்கிரிப்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ES6 கான்செப்ட் கற்றுடுவாங்க. அண்ட் தென் அதில் இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரேஸ்னால் என்ன, லைக் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, அண்ட் ஃபில்டர் மெத்தட்னா என்ன, மேப் மெத்தட்னா என்ன, ரெடியூஸ் மெத்தட்னா என்ன, இந்த மோர் ஓவர் லைக் ES6 கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்தபோது லைக் ரியாக்டை நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் லைக் ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோமோ, சி ப்ரோக்ராமாக அந்த மாதிரி லைக் ஹெலோ வேர்ல்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி எப்படி வந்து செட்டப்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம்.